பெஞ்சல் புயல் பற்றிய மற்றுமொரு முக்கிய செய்தி. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் வீடுகளுக்குள் செல்லுமாறு புதுச்சேரி மக்களை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் நிலவரம் குறித்து தற்போது நமது செய்தியாளர் அக்பர் இணைகிறார். அக்பர், உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். பெஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் தற்போது பலத்த காற்று வீசி வருகிறது. வங்கக்கடலிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது பெஞ்சல் புயலாக வலுப்பெற்ற நிலையில் இன்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் புயல் காரணமாக புதுச்சேரியில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது. மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை தற்போது காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது புதுச்சேரியில் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து பலத்த காற்று வீசி வருகிறது. மேலும் மழையும் விடாமல் பெய்து வருவதால் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் பொதுமக்கள் யாரையும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புயலை எதிர்கொள்ள 4000 அரசு ஊழியர்கள் பணியில் உள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது புதுச்சேரியில் சூறை காற்று வீச துவங்கியுள்ளதால் வெளியே வரும் பொதுமக்களை காவல்துறையினர் வீட்டிற்கு செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் பொதுமக்களை வெளியே வர அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிப்பதால் புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகமானது இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், பெஞ்சல் புயல் குறித்தும் புதுச்சேரி நிலவரம் குறித்தும் அனைத்து தகவல்களையும் தந்ததற்கு நன்றி அக்பர் அலி.